வணக்க மக்களே, எல்லாரும் செகண்ட் ப்ரோமோ பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங்கில் இருப்பீங்க. என்னடா திடீர்னு ரவீந்தர் சார் அழுகிறாரு, இவர் வேற கமான்னு சொல்கிறாரு, என்ன கதை, வெளியே கீழே கூட்டு வந்துட்டாரா, நேத்தியே சொன்னாரே பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ரெண்டாவது ப்ரோமோ இந்த லைவில் என்ன நினச்சி என்ன எதுங்க டீட்டெயில் பண்ணி சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் ரிவ்யூக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ முதல்ல இந்த விஷயம், இந்த ப்ரோமோ நீங்கள் பார்த்த விஷயம், இவர் பண்ணது ரைட்டா, ரவீந்தர் சார் பண்ணது கரெக்டாக, வெளியில் உள்ள ஓட் பேங்கை பற்றி உள்ளுக்குள்ளே பேசுறது சரியா அப்படிங்கிற உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரவீந்தர் சார் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, காலையிலேருந்து அதாவது நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஆன் பண்ணியிருந்தாரு, அதை வந்து கேட்கல. பட் ஆனால் அந்த இடத்துல ரவீந்தர் சார் பேசுனது என்னென்னா, காலையில் இவங்கள்ட்ட ரியாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட் பேங்கில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாரு. அது நார்மல் கன்வர்சேஷன். பட் வெளியில் உட்காந்து ரயான்ட்டையும் தீபக்கிட்டையும் பேசின விஷயம் தான் ரொம்ப இதாச்சு. அந்த ஓட்டிங்கை பற்றி பேசுனது, ஓட் பேங்க் நீங்கள் வந்து பொட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுனது எல்லாமே அவங்க மைண்டுக்குள்ளே டாப் 2ல் 2 பேர் தான் இருக்காங்க, அவங்க போகிறதான் பெட்ரு, நீலாம் எவிக்ட் ஆயிரோடா, நீ அழகாக பொட்டி எடுத்துகிட்டு ஓடிடு நீ. அதாவது ரவீந்தர் சார் மைண்டுக்குள்ளே எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் என்னோட பர்ஸ்பெக்டிவில் என்ன தோணுது அப்படின்னா, அவர் நீ ஒரு நல்ல பொட்டன்ஷியல் பிளேயர், கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்க, அந்த எஃபோர்ட்டுக்கு நீ பொட்டி எடுத்துகிட்டு போகிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் சொல்லியிருப்பார் போல இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கரெக்டாக நோட் பண்ணி மறுபடியும் உள்ளே வந்து உட்காந்து ஒரு கன்வர்சேஷன் பேசியிருந்தார். இவங்க எல்லாரும் அர்ணவ்லேருந்து எல்லாரும் மறுபடியும் இந்த பொட்டி கன்வர்சேஷன் வந்து பேசியிருந்தாங்க. வெளியில் பேசின கூட கண்டுக்கல, மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து ஜாக்லின்னு எல்லாரும் சேர்ந்து இந்த பொட்டி கன்வர்சேஷனை பேசும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்திரிச்சு பிக் பாஸ் கூப்பிட்டாரு, சரின்னு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி பயங்கர கோவமாக பேசினார். நான் கூட நினச்சேன், என்னடா வெளியில் அனுப்ப போகிறாரு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். பட் ஆனால் கடைசியில் உங்களுக்கு தெரியும், இது உங்களுக்கு 2வது சான்ஸு, நீங்கள் திருப்பி இதே மாதிரி பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, அவங்களோட இந்த 100 நாள் இந்த இவ்வளோ பேரோட எஃபோர்ட்டை வந்து வீணாக அடிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பிக் பாஸ் சொல்லி, ஓகே இனிமேல் உங்களுக்கான கேமை நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அவர் அழுததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 நாட்கள், அதாவது நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து முதல்ல 2 வாரங்கள் இருந்தீங்கன்னு சொன்னார். டக்குன்னு எல்லாருக்குமே ஒரு டவுட்டு, 2 வாரமாக 1 வாரம் தானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்குமே வந்திருக்கும். ஒரு வாரம் என் மனசில் இருந்தீங்க நீங்கள், அதாவது 1 வாரம் விளையாண்டுட்டு போனாலுமே அடுத்த வாரம் ஃபுல்லாக உங்களோட பேச்சு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த மனசில் இருந்தீங்க, உங்களை நான் நம்புகிறேன், இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் சார் வந்து அழுந்தார். ஸோ அதே மாதிரி வெளியில் வந்துட்டு வெளில போய் நீங்கள் உங்களோட கேமை நீங்கள் சிங்கிளாக விளையாடுங்க, நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மைண்ட் கேம் கூட நீங்கள் விளையாடலாம், அதுக்கு அலௌட் இருக்குது. இந்த மாதிரி ஓட் பேங்க் பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வான் பண்ணியிருக்காரு பிக் பாஸ். இதுதான் அந்த ப்ரோமோவில் உள்ள விஷயங்கள். ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? ரவீந்தர் சார் பண்ணது இப்போ கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா? என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.